ஏங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. சரி நம்ம போவோம். நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதவி அக்காவை இன்னும் காணவே இல்லை. எங்கே தான் போச்சு அந்த அக்கா? இவ்வளோ நேரமாக அந்த அண்ணனுக்கு சோறு போட்டு கொடுத்துட்ருக்கு. எட்டி நெட்டவழி வாரியா போவோம். சரிக்கா வாங்க போவோம். எக்கா இனிமேல் இந்த எங்கே ரேஷன் கடைக்கு போவ? நீங்கள் வாரன்னு லேட்டாக வந்துட்டு வந்து பாருங்கள், மணி 1 ஆயிட்டு போல். ரேஷன் கடைக்காரனே கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்காரு. ஆமாட்டி, அவரே கடையை பூட்டிட்டு வந்துட்டாரே, மன்னிச்சு கட்டி. சரிக்கா மன்னிச்சிட்டேன் போங்க. அந்த ரேஷன் கடைக்கார அண்ணன்ட்ட திரும்பி எப்போ கடையை திறப்பீங்கன்னு கேட்போம். அண்ணே, ரேஷன் கடைக்கார அண்ணே கொஞ்சம் நில்லுங்க. என்ன சாப்பிட்டுட்டு போய் கடையை திறப்பீங்களா? அடுத்த வாரம் என்ன கிழமைன்னு திறப்பீங்க? அப்படியாண்ணே, சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க. அக்கா இருமா, அடுத்த வாரம் தான் திறப்பான் போலையே. அப்ப என்னட்டி செய்ய? வீட்டுல பருப்பு முடிச்சிட்டு எண்ணெயும் முடிச்சிட்டட்டி. அப்போ என்னட்டி செய்யன்னு என்ன கேட்டேன்னா நான் என்ன செய்ய? கடையில் போய் துட்டு கொடுத்து வாங்குங்க, ரேட்டு அதிகமாக வச்சு தருவான், வாங்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தேன்னா அழகாக போயிருக்கலாம். அந்த அண்ணனு சோறு போட்டு கொடுக்க போகிறேன்னு மணிக்கணக்காக உட்காந்து சோறு போட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க போல. சோறு போட்டு கொடுத்துட்டு மறந்துட்டு உட்காந்துட்டேன், மன்னிச்சு கட்டி. 2 பேரும் என்னட்டி சரியா? யாரு பின்னாடி நின்று பேசுறது? முன்னாடி வந்து கேளுங்க. எட்டி நானா அம்பிகா. அம்பிகா அக்காவா? வாங்க வாங்க. முன்னாடி வந்தாச்சு, போதுமாட்டி? போதும் போதும், வாங்க மரத்துக்கடியில் போயாவது உட்காந்து பேசும். என்ன மாதவி ஒண்ணுமே பேசாம நிக்க? அவதான் பேசிக்கிட்டு இருக்காள், அதனால நான் பேசாம நிக்கிறேன். சரி டி. எட்டி உன் வீட்டுக்காரர் தான் பின்னாடி வராரு. எட்டி மாதவி, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? கையில ஒன்னத்தையும் காணுமே. என்ன ரேஷன் கடைக்கு எங்கே போவேன்? ரேஷன் கடைக்காரன் தான் கடையை பூட்டிட்டு போயிட்டானே, உங்கள் பொண்டாட்டி வர காட்டியும். அப்படியாம்மா தங்கச்சி? ஆமா, ரேஷன் கடைக்காரன் தான், நான் வரக்காட்டி கடையை பூட்டிட்டு போயிட்டானே. சரி சரி, நான் அப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. சரிக்கா வாங்க, போய் மரத்தடியில் போய் உட்காரும் வாங்க. எட்டி என் புள்ள வருமே, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடுவேன். சரிக்கா வாங்க, போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவோம். ஏக்கா நல்லா காத்தடிக்குன்னு வந்தால் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதே. ஆமா, சரியான வெயிலாலாம் இருக்கு. சரி வந்தாச்சு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். ஆமாட்டி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. சரிக்கா அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்ட் 3 போடுறேன்.